ஏதாவது ஒரு புதுசா ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாலே நம்ம நெறைய வந்துட்டு யோசிப்போம். நெறைய பயம் இருக்கும். இது அப்படி ஆயிடுச்சுன்னா, இப்படி ஆயிடுச்சுன்னா, எதிர்பார்க்காத ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா, அச்சச்சோ! அப்பப்பா என்ன பண்றது? இன்னொரு ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துருவோமோ? இந்த மாரி நெறைய எண்ணங்கள் வந்துட்டு நம்ம மைண்ட்ல கிராஸ் ஆயிட்டே இருக்கும். நம்ம டெசிஷன் எடுக்காம இருக்கிறதுமே ஒரு டெசிஷன் தான். இன்னைக்கு இங்க நான் ஷேம்லெஸ்லி என்னோட இந்த பீஸ் அண்ட் ஈஸ் ஹார்ட் மாஸ்டர் கிளாஸ் தான் ப்ரமோட் பண்றேன். ஏன்னா, அதுல உங்களுக்கு நெறைய பெனிஃபிட் இருக்கும்னு நான் ரொம்ப ஆணித்தனமா நம்புறேன். ஜஸ்ட் அவுட் ஆஃப் த பேஷன் ஃப்ரம் மை ஹார்ட், ஐ இன்வைட் யூ ஜாயின் பண்ணுங்க. நான் வந்துட்டு கடந்த 5 வருஷத்துல ரொம்ப நெறைய ஹவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு, தெரியாம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6000 பிளஸ் ஹவர்ஸ் நான் கோர்ஸ் எடுக்கிறது, 30 பிளஸ் கோர்சஸ், ஈவென்ட்ஸ், ஆஃப்லைன் ஈவென்ட்ஸ் அத படிக்கிறது, பிராக்டிஸ் பண்றது. இன்னும் எப்படி ஹேப்பியா இருக்கிறது அப்படின்றதுக்கான ஆன்சர்லாம் தேடி, தேடி வெறித்தனமா தேடி, தேடி அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. கடந்த 2 வருஷமா நான் வந்துட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மென்டரா ஃபுல் டைமா இருக்கேன். ஓகே. இதுக்கு முன்னாடி நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த சந்தோஷம் இல்ல. நெறைய பணம் கிடைச்சது. பட் ஒரு மன திருப்தி இல்லவே இல்ல. என்னடா பண்றோம் இந்த வாழ்க்கையில? என்னடா நடக்குது? அப்படின்ற மாரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன். ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் நான் என்னோட லைஃப்ல. திரும்பி ஏன் சில பேர்லாம் அப்படி இல்ல அப்படின்னு பார்க்கும்போது, அங்கங்க சில நாலேட்ஜ். இப்படி யோசிச்சா, இப்படி நம்புனா, இப்படி நம்ம தாட்ஸ்லாம் மாத்துனா வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றது, அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு நெறைய பேர்கிட்ட கிடையாது. அத என்னால ஷேர் பண்ணாமலேயும் இருக்க முடியல. ஸோ, ஐ இன்வைட் யூ. நீங்க என்னோட மாஸ்டர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் அது ஒரு பெய்ட் மாஸ்டர் கிளாஸ். ஏன்னா, இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டூ பி சூப்பர் வேல்யூபிள் ஃபார் யூ. உங்களுக்கு அது ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டா கூட இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு பில் கிடையாது. எல்லா ப்ராப்ளமையும் வந்து சால்வ் பண்றதுக்கு. நம்ம லைஃப்ல ப்ரோகிரஸ் பண்ண பண்ண டைம் ஆக ஆக, வயசு ஆக ஆக புது புது சவால், சேலஞ்சஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அந்த புதுசா இருக்கிற அந்த சேலஞ்ச நம்ம டீல் பண்றதுக்கு நம்ம மனசுல பீஸ் அண்ட் ஈஸ் அண்ட் ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப சுலபமா நம்மளால அந்த சேலஞ்ச ஓவர் கம் பண்ண முடியும். அதுக்கு என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம், நெறைய டவுட்ஸ் இருக்கலாம். என்னால இப்படி பண்ண முடியுமா? என்னால இது பண்ண முடியுமா? ஸோ நெறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல. இதுக்கு முன்னாடி நான் அது பண்ணேன். அது வரல. இப்ப எப்படி வரும்? ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் வந்துட்டு நான் குடுக்குறேன். ஸோ இந்த பீஸ் அண்ட் ஈஸ் பாத் மாஸ்டர் கிளாஸ் நான் உங்களுக்கு அந்த பீஸ் அண்ட் ஈஸ்க்கான வழிய வந்துட்டு நான் கத்துக் குடுக்குறேன். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 20 லேக்ஸ் செலவு பண்ணி இதெல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா, அந்த அளவுக்கு நான் வெறித்தனமா அ கத்துக்கிட்டேன். எப்படி சந்தோஷமா இருக்கிறது, நிம்மதியா இருக்கிறது. ஏன்னா, எனக்கு அது இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு வேற வழி இல்ல. கத்துக்கிட்டே ஆகணுன்ற நிலைமைக்கு நான் போயிட்டேன். அதனால நான் கத்துக்கிட்டேன். ஒரு கட்டத்துல என்னால அதெல்லாம் கத்துக்காம இருக்க முடியல. அந்த அளவுக்கு பேஷன் ஆயிடுச்சு. பிடிச்சிருச்சு ரொம்ப. ஆம் ஸோ ஜாயின் பண்ணுங்க. ஐ இன்வைட் யூ ஹோல் ஹார்ட்டட்லி. கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். நெறைய சர்ப்ரைஸ் மெட்டீரியல்ஸ் கூட இருக்கு. மிஸ் பண்ணாம வந்துடுங்க. நீங்க வந்தா மட்டும் போதும். பாய்.